என்ன அண்ணி ஆ? யோசனைலாம் பலமா இருக்கு. எப்படி சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ம். நான் வேணா சொல்லித் தரவா? அஹ், அஹ். ம். என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. கையில யாருக்கு நீ டீ? அண்ணனுக்கா? ஆமாடா. நான் வேணா போய் கொடுத்துறேன், கொடுங்க. ம். அண்ணா இந்தாங்க டீ. சாப்பிடுற டைம்ல என்னடா டீ? உங்களுக்கு டீ பிடிக்கும், என் கையால நானா டீ போட்டேனா? உனக்கு டீலாம் போட தெரியுமாடா? ம். ஆ. ஆமா, அண்ணி என்ன பண்றா? அண்ணி என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சமைக்க? பொண்ணுண்டே, ஆ? சமைக்காம இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ம். என்ன சமைக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் தான் சமைக்கணும். என்ன மாமா இவ்ளோ ஈஸியா சொல்ற? பொண்ணுண்டே, ஹோட்டல்ல சமைக்கிறதுக்கும் வீட்ல சமைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? நம்ம வீட்ல இருக்க லேடிஸ் எல்லாரும் டெய்லி என்ன சமைக்கணும்னு யோசிச்சு டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா ஒரே ஐட்டம் திரும்ப திரும்ப செஞ்சா போர் அடிக்கும்ல. ஆனா ஹோட்டல்ல பொறுத்த வரைக்கும் மெனுல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சமைச்சுதான் ஆகணும். ம். அதே மாதிரி கஸ்டமர் எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லனாலும் பிடிச்சிருந்தா டெய்லி வந்து சாப்பிடுவாங்க. பிடிக்கலன்னு வையேன், யாரும் சாப்பிடவே வர மாட்டாங்க. அப்ப வீட்ல சமைக்கிறதுல வீட்லயா? வீட்ல சாப்பாடு நல்லாவே இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னு வையே, அடுத்த வேளை சாப்பாடுக்கே சிங்கி அடிக்கணும். ம். அந்த பயம் இருக்கட்டும். சரி மாமா, உனக்கு பிடிச்ச வத்த குழம்பே நான் செஞ்சிடறேன். ஆ, ஆ. என்னடா டீ இது? கருமம், நல்லாவே இல்ல. இந்த மாதிரிலாம் சமைக்க ஆரம்பிச்சேன்னு வையே, ஹோட்டல்ல வியாபாரமே நடக்காது. இந்தா இத போயிட்டு அந்த வாஷ் பேஷன்ல ஊத்திடு. என்னண்ணே வீட்ல சமைச்சது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணி போட்ட டீயை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டியேண்ணே. அண்ணி, நீயா பொண்ணுண்டு? ம். இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடே கிடையாது. போய் கடையில சாப்பிடுங்க. இது வேற. என்னடா? என்னண்ணே எப்படி பண்ணிட்டீங்க? அடப்பா. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெண்ணிலா டிஃபன் சென்டர், co-sponsored by The Kaungayan.